ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் ஒரே மாதிரி பச்சரிசி வச்சு பொங்கல் செஞ்சு கொடுக்காம இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்க போல் சிறுதானியத்தில் பொங்கல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பொங்கல் செய்கிறதுக்காக நான் எடுத்திருக்க சிறுதானியம் பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த அரிசியை ஒரு பவுலில் மாற்றிட்டு அரிசியை கழுவுறதுக்காக அரிசி கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிற அரிசியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு கரெக்டாக எடுத்திருக்கேன். குதிரைவாலி அரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்றதால இந்த பொங்கலை டயபெட்டிக் பேஷண்ட்டும் தாராளமாக சாப்பிடலாம். அரிசி கூட முதல்ல தண்ணி சேர்த்து கழுவுனதும் அந்த தண்ணியோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னு. அரிசியை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா அரிசி கூட தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு நல்லா கண்ணாடி போல் கிளியராக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரிசியை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாகி மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு பாசிப்பருப்பை வறுத்து விட்டுக்கலாம். நம்ம எந்த கப்பால் குதிரைவாலி அரிசியை மெஷர் பண்ணிக்கிட்டோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். 1 கப் குதிரைவாலி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்புடைய கலர் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விடணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. பாசிப்பருப்புடைய பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக செவந்து வரும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பாசிப்பருப்பு கரிஞ்சு போயிடாமல் கரெக்டாக செவந்து வர போல் நம்மளால் வறுத்துக்க முடியும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா செவந்து வரப்பட்டு வந்திருக்கு. அதோடைய பச்சை வாசனையுமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ஊற வச்சுருக்கோம்ல குதிரைவாலி அரிசி, அந்த அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் இந்த பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குதிரைவாலி அரிசியை நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டோம்ல அதே கப்பால் 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அரிசியை ஊற வச்சுருந்தால பாத்திரம், அதில் வந்துட்டு கொஞ்சமாக குதிரைவாலி அரிசி ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அதனால் அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அலசிட்டு அந்த தண்ணியை குக்கரில் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக ஜீரகம், ஒரு 10-12 மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட உப்பு கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சப்போஸ் உப்பு டேஸ்ட் கம்மியாக இருக்கிற போல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 விசில் வர வரைக்கும் விட்டு இந்த அரிசி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கர்லேருந்து 5 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்க ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே குக்கரை வச்சுடுங்க. இந்த கேப்பில் நம்ம இந்த பொங்கலுக்கு ஒரு டேஸ்டியான தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம். சட்னி செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு 2த்தையும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வரப்பட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கடலைப்பருப்புடைய கலர் வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்புடைய சூடு அப்படியே ஆற விட்டுடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. மிக்ஸி கப்பில் 1 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் பீஸை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் பீஸை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அரைக்கும் போது இடையில கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு தேங்காய்லாம் அரைப்படாமல் திப்பியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கணும். இப்போது அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சட்னி அரைச்ச மிக்ஸி கப்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
சட்னி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு சட்னி கூட தண்ணி சேர்த்து சட்னியை கரைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. லாஸ்ட்டாக சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. நார்மலாக செய்கிற தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டை விடவே இந்த தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியை வேக வச்சுருந்தோம்ல குக்கர், அந்த குக்கரில் இருக்க ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும். இப்போது இந்த அரிசியை வந்துட்டு லைட்டாக குழச்சி விட்டுக்கலாம், ரொம்ப குழச்சி விட வேண்டாம். நம்ம எடுத்துக்கிட்ட அரிசிக்கு கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துக்கிறதால குக்கரில் எக்ஸ்ட்ரா தண்ணியுமே இல்லாமல் நல்லா அரிசி குழஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்கள். அரிசியையும் பருப்பையும் நல்லா குழைவாக வேக வச்சு மசிச்சுக்கிட்டாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம தாளித்து சேர்த்துக்கணும். தாளிப்பு தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மிளகு சீரகம் வரப்படணும், அதே போல் முந்திரி பருப்புடைய கலர் சேஞ்ச் ஆகி வரப்படணுங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகு சீரகம்லாம் வரப்பட்டுடுச்சு, இஞ்சியோட பச்சை வாசனையுமே போயிடுச்சுங்க. மிளகு வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அதே போல் முந்திரி பருப்புடைய கலருமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை பொங்கல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுக்கு ஹெல்த்தியான ஒரு பொங்கல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். தலைன்னு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான குதிரைவாலி அரிசியில் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.